இன்னும் எத்தனை நாளைக்கு பவி இப்படியே மரத்தை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க போற? நியாயமா நீ தான் அர்ஜுன் கூட க்ளோஸா இருந்திருக்கணும். ஆனா டிடி இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? நீதான். நான் என்ன பண்ண மனோ? நீ பண்ணதுதான் தெரியுமே. அர்ஜுனுக்காக செடிக்கு தண்ணி ஊத்துனது, கோயில்ல விளக்கு போட்டது, இதுதானே நீ பண்ணது. இதுக்கு பதிலா நீ அவன் கூட டெய்லி ஃபோன் பேசி உங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருந்தாவே அர்ஜுன் உனக்கானவனா இருந்திருப்பான். அதை விட்டுட்டு ஆகாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தே இப்போ உனக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சின்ன வயசுல நீ எவ்வளவு போல்டா இருந்த பவி. இப்ப என்னாச்சு உனக்கு? சின்ன வயசு பவி கிட்ட இருந்த தைரியம் இப்ப எங்க போச்சு? யாருக்கு பயந்துகிட்டு நீ அர்ஜுன் கூட பேசாம இருந்த? போதும், நிறுத்து மனோ. நான் ஒன்னும் வேணும்னு இல்ல பயந்துகிட்டோ அர்ஜுன் கூட பேசாம இல்ல. அது தெரியுமா உனக்கு? ஜோதி சித்தி தான் என்ன அர்ஜுன் கூட பேசாத, அப்படி பேசினா அவன் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி படிப்புல கோட்டை விட்டுருவான்னு சொன்னாங்க. நீ இப்படியே இருந்தா அர்ஜுன் படிப்பை முடிச்சு பெரிய ஆளா வருவான், வந்ததும் உன்னையும் அவனையும் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் அர்ஜுன் கிட்ட அத்தனை வருஷமும் பேசாம இருந்தேன். என்ன என் அம்மாவை பத்தி ஏதோ டாபிக் ஓடுது? என்னாச்சு பவி? என் அம்மா யார பேச விடாம தடுத்தாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ போ. போறதா? இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். நீங்க சொல்லலனா என்ன, எங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்பேன். மதர், என் கூட வாங்கம்மா. எதுக்குடா? ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, வாங்க. டேய் என்னன்னு சொல்லுடா. அட வாங்கங்கற புரிஞ்சிக்காம. என்னடா? எதுக்கு என்ன கூப்பிட்ட? நீங்க யாரையோ பேச விடாம தடுத்தீங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்மா அது?